எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன அந்த கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லேயே இந்த ஸ்டாட்டிக் அப்படின்ற வேர்டு எழுதியிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக ஸ்டாட்டிக்னா என்ன, அது எதுக்கு நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கவே இல்லை இல்லையா? அதனால் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்டாட்டிக்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அதை நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட் அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்டாட்டிக்னா என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புதுசாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த கிளாஸுக்கு பிளேயர்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வைக்க போகிறோம். ஸோ நான் வந்து ஏற்கனவே இருக்க பேக்கேஜில் நான் புதுசாக ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி பிளேயர்ஸ் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பப்ளிக் கிளாஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த பிளேயர்ஸ் அப்படிங்கிற கிளாஸில் என்ன ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா, ஒவ்வொரு பிளேயருடைய ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ அதை எப்படி பண்ணலாம்? ப்ரைவேட் ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டு நம்ம ஃபஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கலாம். அதே மாதிரியே ப்ரைவேட் ஸ்ட்ரிங் லாஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிளை கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த கிளாஸை யாராவது க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு அவங்க இந்த ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது எப்படி நம்ம வாங்கலாம்? இந்த பிளேயர் கிளாஸை யாராவது டிக்ளேர் பண்ணும்போது, ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அவங்க கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுவாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்டரில் நம்மளுக்கு என்னென்ன வேல்யூ வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம வாங்கலாம். ஸோ நம்ம எப்படி பண்ணுவோம்? அதை பப்ளிக் அப்படின்னு எழுதிட்டு நம்ம கிளாஸ் நேமை கொடுத்தோன்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் பெரந்தசிஸ் போட்டு கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த பெரந்தசிஸ் உள்ளார உங்களுக்கு என்னென்ன வேல்யூ வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும். நம்மளுக்கு இந்த எக்ஸாம்பிளில் 2 வேல்யூ வேணும். ஃபஸ்ட் நேம் வேணும், லாஸ்ட் நேம் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்ட்ரிங் எஃப் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிளும் ஸ்ட்ரிங் எல் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிளும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம இந்த வாங்கின வேல்யூஸ் எல்லாம் காப்பி பண்ணி நம்ம லோக்கலாக இந்த ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறோன்னா, ஃபஸ்ட் நேம் ஈக்குவல் டு எஃப் நேம், லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு எல் நேம் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த பிளேயர்ஸ் அப்படிங்கிற கிளாஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மெயின் ஃபங்க்ஷனில் வந்துட்டு பிளேயர்ஸ் அப்படிங்கிற கிளாஸை யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐபிஎல்லில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் IPL1 ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து நியூ பிளேயர்ஸ் அப்படின்னு போட்டு நான் ஒரு பேர் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் விராட் அப்படின்னு ஃபஸ்ட் நேம் கொடுக்குறேன், கோலி அப்படின்னு நான் செகண்ட் நேமையும் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு பிளேயர் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரியே அடுத்து நம்ம வேறு ஒரு பிளேயரை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா, பிளேயர்ஸ் அப்படின்னு கொடுத்து நான் IPL2 அப்படின்னு கொடுத்து மறுபடியும் நியூ பிளேயர்ஸ் அப்படின்னு கொடுத்து அடுத்த பிளேயரை நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளில் சுரேஷ் அப்படின்னு ஃபஸ்ட் நேமும் ரெய்னா அப்படின்னு லாஸ்ட் நேமும் நான் கொடுக்குறேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிளேயர்ஸுன்ற கிளாஸில் இருக்க ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம்ன்ற வேரியபிள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஒவ்வொரு பிளேயருக்கும் யூனிக்கான வேல்யூஸ். அதாவது இந்த சுரேஷ் ரெய்னா அப்படின்னு க்ரியேட் பண்ண இந்த பிளேயர்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம்ன்ற வேரியபிள் இருக்குது. விராட் கோலி அப்படின்னு க்ரியேட் பண்ண அந்த பிளேயர் ஆப்ஜெக்ட்லேயும் நம்மளுக்கு ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளேயர் ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து யூனிக்காக இருக்கும். அதாவது வேறு மெமரியில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் ஒரே வேரியபிள் நேமை நம்ம கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எல்லா பிளேயருக்கும் காமனாக ஏதாவது நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு ஸ்டாட்டிக் அப்படின்ற இந்த கான்செப்டை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம மொத்தமாக எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி பண்ணலான்னா, ப்ரைவேட் ஸ்டாட்டிக் இன்ட் டோட்டல் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த ஸ்டாட்டிக் அப்படின்னு நீங்கள் கொடுத்ததுனால என்ன மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேயர்ஸுன்ற கிளாஸில் எத்தனை ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் அவங்க எல்லாருமே இதை ஒரே வேரியபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த டோட்டல் அப்படின்ற வேரியபிள் வந்து எல்லா பிளேயர்ஸுக்கும் காமன். வேறு ஒவ்வொரு பிளேயருக்கும் தனித்தனியாக அது வராது. இந்த ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் எப்படி தனித்தனியாக எல்லாருக்கும் வருதோ அந்த மாதிரி இந்த டோட்டல் வராது. நம்ம ஸ்டாட்டிக் அப்படின்னு போட்டுட்டதுனால இந்த பிளேயர்ஸ் கிளாஸ்க்கு எத்தனை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு டோட்டல் வேரியபிள் தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பிளேயரை க்ரியேட் பண்ண உடனே இந்த டோட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போது மொத்தமாக எத்தனை பிளேயர் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம இந்த டோட்டல் அப்படின்ற வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த பிளேயரை க்ரியேட் பண்ணும்போதும் எத்தனை பிளேயர் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த டோட்டல் வேரியபிள் மூலிமா நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டி பிளேயரை க்ரியேட் பண்ணும்போதும் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பிரிண்ட் பண்ணுறேன் system.out.println அப்படின்னு போட்டு டோட்டல் பிளேயர்ஸ் அப்படின்னு நான் போட்டு இந்த டோட்டல் வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணோன்னா என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், விராட் கோலி அப்படின்னு இந்த பிளேயரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து சுரேஷ் ரெய்னா அப்படின்னு இந்த பிளேயரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல டோட்டல் பிளேயர்ஸ் 1 அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா அதுதான் முதல் பிளேயர் இல்லையா. ஸோ டோட்டல் வேரியபிள் வந்து 0வாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பிளேயரை நம்ம க்ரியேட் பண்ண உடனே நம்மளுக்கு ப்ளஸ் ஆனதுனால முதல் வாட்டி நம்மளுக்கு டோட்டல் வந்து 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. அடுத்த பிளேயர் நம்ம க்ரியேட் பண்ணும்போது ரெண்டாவது வாட்டி வருது. ஆனால் இது வேறு பிளேயர் தானே அது. அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதுசாக ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள் யூஸ் பண்ணதுனால இந்த டோட்டல் அப்படின்ற வேரியபிள் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்குமே காமனாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் ப்ளஸ் பண்ணும்போது ஏற்கனவே இருந்த 1ன்ற வேல்யூவை யூஸ் பண்ணி நம்மளுக்கு இப்போ ஆட் ஆகி 2 அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளுடைய பேசிக். இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு நினச்சோம்னா, ஒரு கிளாஸுக்கு காமனாக ஏதாவது ஒரு வேரியபிள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ் எத்தனை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் காமனாக ஏதாவது ஒரு வேல்யூ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் யூனிக்காக உங்களுக்கு வேல்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்டாட்டிக் இல்லாமல் நார்மல் வேரியபிளாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிளில் ஒவ்வொரு பிளேயருக்கும் அவங்களுக்கு ஒரு யூனிக் நேம் இருக்குங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை யூனிக்காக கொடுத்துருக்கோம். அதுவே வந்து எத்தனை பிளேயர் மொத்தமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா எல்லாருக்கும் காமனாக வந்து டோட்டல் அப்படின்னு இருக்கணும் இல்லையா. அதனால் நம்ம அதை ஸ்டாட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இதில் தான் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.